நான் குண்டாமான்னு கூப்பிடலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டார். சார் ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் இல்ல சார், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீன் பேப்பரை வந்து அவர் என் கூட 4 times ரிஹர்சல் பண்ணாரு. திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்து அவர் அந்த த்ரூ அவுட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஷாட்லயே பண்ணோம். ஃபுல்லா அந்த சீன் ஒரு ஃபுல் சிங்கிள் ஷாட் மாதிரி போச்சு ஒரு 5 minutesக்கு. ஸோ அப்பதான் டேபிள தூக்கி போட்டு உடச்ச உடனே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி நடிக்குது அப்படின்னாரு. அண்ட் அந்த சீன் முடிச்சுட்டு அவர் வந்த உடனே பக்கத்துல வந்து உட்காந்து மா சாரிமா அப்படின்னாரு. எதுக்கு சார் நீங்க சாரி கேக்குறீங்க? இல்ல அந்த வார்த்தை உனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும்னு நீ சீன்ல கொடுத்த ரியாக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீ நிறைய பாத்துருப்பனால ரொம்ப சாரி, எனக்கு சீன்ல இருந்துச்சு நான் பண்ணணும் அப்படின்னு. இல்ல சார் நீங்க எதுக்கு சார் போய் சாரி கேக்குறீங்கன்னு அவ்வளோ ஸ்வீட்டா வந்து அவர் பேசினாரு. அந்த அப்பாலஜிஸ் கூட அவ்வளோ அழகா கியூட்டா இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் நாள் செட்டுக்கு போன உடனே தளபதி எங்க இருந்தாரு. சார் அப்படின்னு என்ன நண்பா அப்படின்ட்டு வந்தாரு. இல்ல சார் சும்மா பாப்பாவை பார்க்க வந்தேன். இனிமே அது என் பொண்ணு, உங்க பொண்ணு இல்ல என் பொண்ணு. அவங்க மட்டும் இல்ல, இங்க பார்ட்டிசிபேட் பண்ற விளையாடுற எல்லா பொண்ணுங்களுமே என் பொண்ணு மாதிரி. கவலைப்படாம போங்க, சேஃப்டியா வருவாங்க, சேஃப்டியா போவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க இந்த மைண்ட்லயே வச்சுக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க, பாப்பாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வேலை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊட்டி கொடுத்து வெயிட் குறைய கூடாது, ஏத்துன்னு கிரெயின்ல வச்சு தூக்காத குறையா அந்த அளவுக்கு ஃபுல்லா சாப்பாடு வேணுங்கிற சாப்பாடு அவர்கிட்ட போய் அப்படி வாலண்டரியா கேக்குறது. சார் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் வேணும். பாண்டியம்மா என்ன கேக்குறாங்களோ அதை உடனே பண்ணிடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லணும் மற்ற விஷயங்களை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மாசம் விஜய் சார் கூட மட்டுமே நான் டிராவல் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் அந்த கோச்சிங் அந்த 3 மாசத்தை தாண்டி 6 மாசம் அவர் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணதுனால ஒரு செம்ம பாண்ட் அவர் கூட கிரியேட் ஆச்சு. அப்பா சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அட்லி அண்ணா தான். ஏன்னா அவர் தான் வந்து இந்த கேரக்டர் ஒண்ணுமே இல்லை களிமண்ணா இருந்தது பாண்டியம்மாவை உருவாக்குனது வந்து அட்லி சார் தான். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தது வந்து விஜய் சார் தான். ஏன்னா இந்த சீனா இருக்கட்டும், இந்த சீன்ல வந்து அவர் கொடுக்குற கியூட் ரியாக்ஷன், அவர் வந்து நீ இது பண்ணு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார். அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்தோமா அழகா சேர்ல உட்காந்தோம் ஷார்ட் முடிச்சுட்டு போனோம் அப்படிலாம் சார் இருக்க மாட்டார். இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புது பிள்ளைங்க பாவம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுப்பாரு. இப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து அவருக்கு பேக் ஷாட் வைக்கிறாங்கன்னா அவர் வந்து சும்மா நின்றுட்டு லைக் வந்து ரியாக்ஷன் கொடுக்காம முடிச்சுட்டு போயிடலாம் அந்த டைலாக். பட் இல்ல பிள்ளைங்க தள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதே டைலாக் எத்தனை வாட்டி நாங்க ரீடேக் எடுத்தாலும் அவர் ரிப்பீட் பண்ணுவார். ஏன்னா இப்பதான் பசங்க வராங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ நம்ம கொடைக்கானல பயங்கர குளிர், எனக்குமே பயங்கர குளிர். அப்போ சார் நீங்க நிலைமை யோசிச்சுக்கோங்க. பட் ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டோம்னா இங்கிருந்து அவர் ஓடணும்னா அவர் ஓடுறாரு, அவர் ஆக்ஷன் பண்ணணும் ஃபைட் பண்ணணும்னா ஆன் கேமரானா அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி, ஆஃப் கேமரா அப்போ சைலண்டா ஜாலியா ஃபன் பண்றாரு. நான் அந்த விஷயம் வந்து எஸ்ஐ சார்ட்ட வந்து கத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 month அவர் கூட டிராவல் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்கெடியூலும் பண்றோம். ஸோ அது ஒரு நல்ல மெமரி. அண்ட் விஜய் சார்ட்டையும் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா கூட ஒர்க் பண்றவங்க கூட அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. ஏன்னா பிகில் டைம்ல ஃபைனல் டே ஆயிடுச்சு. ஸோ அன்னையோட வந்து நாங்க பூசணிக்காய் உடைக்கிற முடியுதுன்றப்போ கூட ஒர்க் பண்ண 500 பேருக்கு எல்லாருக்குமே கோல்டு ரிங் அவர் கொடுத்தாரு. இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் டீம் வரைக்கும் ஒரு கோல்ட் ரிங் கொடுத்தாரு. ஆனால் யாருக்குமே இவங்களுக்கு இந்த கிராம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கிராம்ல வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுதான் நான் இன்னும் கழுத்தில் இப்போ வரைக்கும் அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஞாபகமா மெமரியா இருக்கட்டும்னு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ 2 பேர்ட்டு வந்து இந்த விஷயம் கத்துக்கிட்டது இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து தளபதி அவர்களுக்கு நீங்க விஷ் பண்ணிடுங்க உங்க சார்பா. என்னுடைய அன்பு தம்பி, அவங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஏதோ நான் தான் தம்பிக்கு வாழ்க்கை கொடுத்தேன், செந்தூர பாண்டி படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா பெரிய லாய்வாரன். அது சுயம்பு தானா முளைச்சு வந்தது, சிங்கத்துக்கு பிறந்தது பூனையாகாது. அந்த மாதிரி என் தம்பியோட நடிச்சதுல நான் பெருமைப்படுறேன். ஜாதிங்கிறியே, ஜாதியடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். இந்த புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா, மேட்ச்ல இருந்தா அவன் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சுல இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. சூப்பர் 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 சார். Behind Woods தளபதி Golden 50 டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil, ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா ஃபேமிலி ரெஜுவேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். ஃபேஷன் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.